அடுத்ததாக தலையின் வெளிப்புறம் கண்ட மாதிரி நீங்கள் வைக்கிற ஹேர் ஜெல், விதவிதமான ஷாம்பு, டிவியில் என்ன புதுசாக போடுறானோ அதை வாங்கி பூசுறது, வீட்டில் ஆறாறு என்னென்ன ஷாம்பு வாய்க்கிறாங்களோ அக்கா வாய்க்கிறதோ அதையும் பூசுகிறான், தம்பி வாய்க்கிறதோ அதையும் பூசுகிறான். ஒவ்வொரு நாளும் 10 தரம் முழுகிறேன். இந்த ஷாம்பு அடிக்கடி விற்கிறது, இது ஒரு பிரச்சனை. இது எல்லாத்தையும் தவிர ஆண்களுக்கு இன்னும் மோசமான ஒரு விஷயம் வந்து புகைத்தல் ஆலயம் வந்து உங்களோட முடி கொட்டுறது, நிறைய விழுறது கொஞ்சம் முன்னுக்கு தொடங்கும். அதால் பிடிப்பவர்கள் ஹார்ட் அட்டாக் முதல் உங்களோட தலைமயிர் போயிடும்ண்டு அதை முதல் நிப்பாட்டிடுங்க. ரைட். இப்போ இவ்வளோ நேரம் நாம் வந்து என்னென்ன காரணங்களால் இந்த தலைமுடி கொட்டுதுன்னு பார்த்தோம். இனி வந்து இதுக்கு என்ன செய்யலாம்? முதலாவது வந்து நீங்கள் யோசிக்கணும், நம்மளுக்கு தலைமுடி கொட்ட தொடங்குதுன்றோடனே ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று வரும். நம்மளால் அதை தாக்குப்பிடிக்க இயலாமல் போச்சுன்னு சொன்னால் அந்த ஸ்ட்ரெஸ் இன்னும் கூடிடும். அதுக்கு மிகவும் நல்லா எரியிற நினைப்புக்கு எண்ணெய் ஊற்றுற மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது என்ன இருந்த முடியெல்லாம் காணல, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, தலையில் முட்டை வரிக்கலாம் போல் இருக்குது. இந்த கதையெல்லாம் கேட்டு நம்ம இது செய்யக்கூடாது. நாம் சொல்லணும், அது நான் ஒரு புதுசாக ஒரு ஹேர் ஸ்டைல் ஒன்று போட்டிருக்கேன், இன்னொரு மசாஜ் சென்டருக்கு போயிருக்கேன், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி திரும்பி முளைக்கிறதுக்கு. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் கோப்பப் பண்ணணும். முதலாவது நான் சொன்ன இவ்வளோ குறைபாடுகள் இருக்குதான்னு சொல்லி நீங்கள் ஒரு வைத்தியர் மூலமாக செக் பண்ணிக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு தைராக்சின் பிரச்சனை, விட்டமின் பி அது டெஃபிஷியன்சி இருக்குதா. சரி, அதுக்கு முதல் வந்து இந்த குறைபாடு இருந்தாலும் என்னென்ன சாப்பாட்டில் இது இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். முதலாவது அதை நல்லா பூரணமாக எடுத்துக்கொள்ளுங்க. அது வந்து முதலாவது ஒழுங்கான மோஷன் போகிறதுக்கு பழங்கள் சாப்பிடுங்க. ஒவ்வொரு நாளும் நல்ல பழங்கள், கீரை வகைகள், நல்ல தண்ணி குடிங்க, ஜூஸ் குடிங்க. மற்றது டைமுக்கு சாப்பிட்டு பழகுங்க. அடுத்தது வந்து இப்போ விட்டமின் பி உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த படிக்கிற சின்ன பிள்ளை கேட்டாலே சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன விட்டமினும் முட்டையில் இருக்குது. அப்போ முட்டை தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம். முட்டை, பால், நெய், யோகட், ஈரல், இறைச்சி வகைகள், மரக்கறி சாப்பிட்றாக்களுக்கு காளான், மஷ்ரூம் அதில் இருக்குது. மற்றது இது எல்லாத்தையும் விட மிகவும் கூடுதலான அளவில் இருக்குது ஆன்டிஆக்சிடென்ட்டோட சேர்த்து சுரைக்காய் விதை. இப்போ சுரை விதைகள் வந்து நட்ஸ்ன்னு சொல்கிற அந்த ரேஞ்சில் சுரைக்காய் விதை நம்மளுக்கு சாதாரண நம்ம வீட்டிலே எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து மிகவும் கூடிய அளவு சத்தை கொண்டிருக்குது. அப்போ விட்டமின் பியும் டியும் நாம் இயற்கையாகவே வந்து சாப்பாட்டுகள் எடுத்துக்கொள்ளலாம். டி வந்து சூரிய வெளிச்சத்தை எடுத்துக்கொள்ளலாம். கால்சியமும் ஓரளவுக்கு குறைய இருக்குதுன்னு சொன்னால் பால்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ரைட். இப்போ இந்த தலைமுடி உதிர்வு எப்படி ஸ்டார்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். தலைமுடியில் 3 தலைமுடியை வந்து நான் 3ஆக பிரித்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு மண்டையோட்டுக்கு வெளியில் இருக்கிற ஒரு பாகம், மண்டையோட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற இன்னொரு பாகம், முடிக்கு நடுவில் இருக்கிறது இன்னொரு பாகம். அப்போ அது 3ஆக பிரிப்போம். நான் இப்போ எப்பயுமே உங்களுக்கு தெரியும், ஒரு பாமர மக்கள் விளங்குற மாதிரி தான் நான் சொல்லி கொண்டு போனேன்டா. இப்போ இதெல்லாம் சயின்டிஃபிக்காக கதைக்க போனால் நீங்கள் ஒரு கேட்க மாட்டீங்க. இப்போ இந்த மண்டையோட்டுக்கு வெளியில் இருக்கிற பாகத்துக்கு தான் நாம் எண்ணெய் வைக்கலாம். வேறு இப்போ தான் சீரம் எல்லோரும் பாவிக்க தொடங்கிட்டீங்களே, அந்த சீரம் இந்த சீரம் எல்லா சீரமும் பாவிக்கலாம். ஆனால் எப்போயும் விளங்கி கொள்ளுங்கள், இது வந்து ஒரு மரத்தில் வெளியில் இருக்கிற கந்துகள் மாதிரி தான். மரத்தில் ஆணி வேர் தலைக்கு உள்ளுக்கு தான் இருக்குது. அப்போ இந்த வேருக்குரிய ஊட்டச்சத்து மிகவும் முக்கியம். இந்த ஊட்டச்சத்தை நீங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட உணவுகள் மூலமாக கொடுக்கலாம். அதுக்கு பிறகு இந்த மரத்துக்கும் ஆணிவேருக்கும் இடையில் இருக்கிற மண் இறுக்கமாக வந்துச்சுன்னு சொன்னாலும் ஊட்டச்சத்து போகிறது குறைஞ்சிடும். அப்படி இறுக்கமாக வர்றதுக்கு ஒரு காரணம் வந்து கால்சியம் கூட படிய தொடங்குற நேரம், ஒரு குறிப்பிட்ட வயது தாண்டுற நேரம் இந்த ஊட்டச்சத்து தலைமுடிக்கு ஒழுங்காக போகாமையும் தலைமுடி கொட்ட ஆரம்பிக்கும். அப்போ இது எந்த வகையில் இது வருதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். தலைமுடி உதிர்தலை கட்டுப்படுத்துறது 100க்கு 100% நம்மளால் செய்ய முடியாட்டியும் ஒரு குறிப்பிட்ட வயது வரும் வரை பரம்பரை வழுக்கை இல்லாட்டி 60-70% நீங்கள் செய்யலாம்.
இப்போ மைக்ரோடர்மா ரோலர்ஸ் வந்து இருக்குது. தலையில் சின்ன 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 ரத்தோட்டங்களை கூட்டுறதுக்குரிய ஒரு சின்ன ரோலர் மாதிரி ஒரு சாமான். நான் இப்போ எப்போயுமே கம்பெனியில் பற்றி பேசுகிறதில்ல. அப்போ அதுகள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது அநேகமாக லேடிஸுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். ஆயில் எண்ணெய் வைக்கிறது. நீங்கள் எண்ணெய் வச்சாலும் வந்து தலைமயிருக்கு வெளியில் இருக்கிற முடிக்கு உரிய ஒரு வலுவழுப்பு தன்மை, உலராத தன்மை தான் நீங்கள் செய்யலாம். அது இயற்கையாகவே தலைமயிருக்கு அடியில் இருக்கிற ஒரு சுரப்பியால், சீபம் என்று சொல்கிறது, அதால் ஏற்கனவே அது சுரந்து கொண்டு தான் இருக்கும். நீங்கள் அடிக்கடி ஷாம்பு போட்டு கழுவக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த சுரப்பி நினைக்கும் அந்த இருக்கிற எண்ணத்தன்மை ஃபுல்லாக இல்லாமல் போயிட்டேன்னு சொல்லி இன்னும் கூட சுரக்க தொடங்கும். ஷாம்புவும் இதுவும் ரியாக்ட் பண்ணி ஒரு திக்கான சோப் மாதிரி ஒரு படையை உருவாக்கி விட்டுரும். இதுவும் டேஞ்சர். அதே மாதிரி வந்து ஹார்ட் வாட்டர்ன்னு சொல்லுவோம். தண்ணியில் வந்து கூடுதலான கனிமங்கள் இருக்கிறது. சில இடங்களில் போய் குளிச்சுட்டு சோப் போட்டு பாருங்கள், கழுவுறது சரியான கஷ்டமாக இருக்கும். சில இடங்களில் வந்து உடனே சோப்பெல்லாம் கழுவப்படும். இந்த மாதிரி கழுவுற கூட கஷ்டமாக இருக்கிற இடங்களில் இருக்கிற தண்ணியில் குளிக்கிறாக்கள் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால், தலை குளிக்கிற நேரம் நீங்கள் அந்த தண்ணியை கொஞ்சம் நேரம் வெளியில் எடுத்து வச்சு வெயில் பட்டது பிறகு திரும்பி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஒரு தேசிக்காயும் புளிஞ்சு விடலாம். விட்டமின் சியும் வந்து அந்த கனிமங்களை அப்படியே செடிமெண்ட் படிவங்கள் ஆக்கிக்கொள்ளும். அப்போ தண்ணி பாவிக்கிற தண்ணியும் முக்கியம். மற்றது ஷாம்பு எத்தனை தரம் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு குளிக்கணும் ஷாம்பு போட்டு. அநேகமான விஞ்ஞானிகள் பரிந்துரைக்கிற வந்து 72 மணித்தியாலம், அதாவது 3 நாளைக்கு குறைய நீங்கள் 2ஆம் தடவை ஷாம்பு போடக்கூடாது. அதாவது 3 நாளைக்கு ஒருக்கா தான் நீங்கள் ஷாம்பு போடணும். ஏதாவது ஒரு ஷாம்புவை பாவிங்க. ஷாம்புன்னு சொன்னாலே அதில் கெமிக்கல் இருக்குது. அப்போ கெமிக்கல் கூடுதலாக வரக்கூடாது. ஷாம்பு கூட நம்ம போடுறது என்னதுக்குன்னு சொன்னால், இந்த நாம் தலையில் இருக்கிற அந்த கூடுதலான எண்ணெயை கழுவாட்டி அது வந்து டேண்ட்ரஃப் ஒன்று உருவாக்கும். இந்த டேண்ட்ரஃப் வந்து சொரிய தொடங்கினோடனே முடி கொட்டுன்றதால தான் ஷாம்பு கூட யூஸ் பண்ணுறது. ஷாம்பு யூஸ் பண்ணால் கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்கள், அது முக்கியம். உங்களுக்கு தெரியும், ஒரு 20-25 வருஷத்துக்கு முதல் இருக்கிற ஆக்களில் கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த காலத்தில் ஷாம்புன்னா என்னென்னே தெரியாது. உடம்பு போகிற சோப்பை தான் தலைக்கு போட்டு குளித்தாங்க. அவங்களுக்கு தலைமுடி கொட்டவே இல்லை. ஆனால் இப்போ சோப் வந்து தலைக்கு போடவே இல்லைன்னு சொல்கிறோம். எல்லாம் வந்து ஒரு சேஞ்ச். இப்போ நாம் வந்து பழைய ஆக்களை போல் போய் இப்போ நாங்கள் அந்த மாதிரி இருக்கலாமான்னு கேட்கலாது. 2026 சொன்னால் இதுக்கேற்ற மாதிரி நாம் இனி மாறிக்கொண்டு போக வேண்டியதுதான். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கை நம்ம வரத்தான் போகுது. இப்போ வேலை இனி பழு கூட ஸ்ட்ரெஸ் கூட தான் போகுது. அதுக்கேற்ற மாதிரி சாப்பாட்டு உணவு வழக்கங்கள் பரிமாற்றங்கள் எல்லாம் மாறப்போகுது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிக்கொண்டு போகணும். ப்ராக்டிக்கலாக வளரும் வாழ்க்கை. அப்போ ஷாம்பு பார்த்துட்டோம், உள்ளுக்கு ஊட்டச்சத்து கொடுத்துட்டோம், புகைத்தல் கெட்ட பழக்கங்கள்லாம் தவிர்த்து கொண்டோம். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு முடி வளரலை என்று சொன்னால் நீங்கள் கட்டாயம் வந்து ஒரு